ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி சிக்கன் 65, அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் இது சின்ன சின்னதாக போட்டு நம்ம மசாலாஸ் நிறைய போட்டு பண்ண போகிறோம். எண்ணெய் கடாயில் போட்டாச்சு. இப்போது ஒரு பீஸாக போடுறோம். இதோட ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்றைக்கி வெறும் சிக்கன் 65 மட்டும் இல்லை, சிக்கன் ஃப்ரை மட்டும் இல்லை, ஆல்சோ நம்ம ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈரலில் மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே ஜஸ்ட்டு சமைச்சு தான் சாப்பிடுவீங்க. ஐ மீன் கிரேவி இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி போட்டுருவீங்க. பட் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இட் வில் பி வெரி டேஸ்டி. அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சிக்கன் அண்ட் ஈரல் ரெண்டுமே, கறி ஈரல் எல்லாத்தையும் ஒன்றாவே தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணிடுறோம். அதை ஒரு 1 hour ஆர் 2 hour மேரினேட் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதை திருப்பி போட்டாச்சு. சிக்கனை நல்ல ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இது சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதுன்னா இந்த சைஸ் நான் எடுத்து காட்டும்போது உங்களுக்கு புரியும். க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா கடையில் வாங்கும்போதே ஷாப்பில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னாலே அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம செய்கிற மாதிரி சிக்கன் வேணும், சின்ன சின்ன பீஸா அப்படின்னு சொன்னால். ஒரு செட்டை போட்டது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடுறோம். இப்போது எடுத்துகிட்டு திரும்ப போடுறோம். அந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா நம்ம நிறைய சேர்க்கணும். இதுக்கு நம்ம எப்போவும் செய்கிற நார்மல் சிக்கன் 65 வீட்டுக்கு செய்கிறது பெருசாக கொஞ்சம் போடுவோம். அதில் மசாலா கரெக்டாக போடுவோம். போட்டுட்டு அது கரெக்டாக வறுத்து எடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாம் நிறைய மசாலா போட்டு அந்த மசாலாவையும் அந்த இலையில் சிக்கனோடு வச்சு அதில் ஆனியன் லெமன் வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல மொறுமொறுன்னு அந்த மசாலாவோட என்ன சொல்கிறது, தயிர், லெமன், மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து அதில் இருக்கும்போது ரொம்ப மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சிக்கன் நம்ம போடுறோம்.